அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஐபிஎல்லுக்கான இரண்டாவது நாள் ஏலம் தொடங்கி இருக்கிறது. இதில் ரஹானே, வில்லியம்சன் ஆகியோர் ஏலம் போகவில்லை. நியூசிலாந்தின் கிளென் பிலிப்ஸ், பிருத்வி ஷாவையும் யாரும் ஏலத்தில் எடுக்கவில்லை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று ரிஷப் பந்த் 27 கோடி ரூபாய்க்கும், ஷ்ரேயஸ் ஐயர் 26.5 கோடிக்கும் ஏலம் போன நிலையில் இன்று ஏலம் மந்தமாக நடைபெற்று வருகிறது. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டிக்கான ஏலம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இரண்டாவது ஏலத்தில் வீரர்கள் பலர் ஏலம் போகவில்லை. ரஹானே, வில்லியம்சன் ஆகியோர் முக்கியமாக ஏலம் போகவில்லை. அதேபோல நியூசிலாந்தின் கிளென் பிலிப்ஸ், பிருத்வி ஷாவையும் யாரும் ஏலத்தில் எடுக்கவில்லை. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இந்த இரண்டாவது நாள் ஏலம் என்பது இவ்வளவு மந்தமாக போவதற்கான காரணம் என்ன? நிச்சயமா ஐபிஎல் மெகா ஏலமானது சவுதி அரேபியாவில் இரண்டாவது நாளாக களை கட்டி வருகிறது. நேற்றைய தினமே முக்கியமான வீரர்கள் அனைவருமே ஏலம் போயிருந்த நிலையில் இரண்டாம் கட்ட வீரர்கள், கடந்த ஐபிஎல் தொடர்களில் எல்லாம் சோபிக்காத வீரர்கள் எல்லாம் இன்றைய தினம் ஏலத்திற்கு வந்திருக்கின்றனர். அந்த வகையில் மிகவும் முக்கியமான வீரர்கள் எல்லாம் ஏலம் எடுக்கப்படாதது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கேன் வில்லியம்சன், கிளென் பிலிப்ஸ், அதே போல ரஹானே, மயங்க் அகர்வால், பிருத்வி ஷா, சர்துல் தாகூர் ஆகிய வீரர்கள் எல்லாம் எந்த அணியுமே ஏலம் கேட்க முன்வரவில்லை. முக்கியமாக சர்துல் தாகூர் எல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி இருக்கிறார். மிக முக்கியமான வீரர். அவரையும் யாருமே ஏலம் கேட்காத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக நிறைய போட்டிகளில் விளையாடி இருக்கிற மயங்க் அகர்வாலையும் ஏலத்தில் யாரும் எடுக்கவில்லை. அதே போல கேன் வில்லியம்சன், நியூசிலாந்து அணியின் கேப்டன், மிகவும் நம்பிக்கைக்குரிய நட்சத்திர வீரராகவும் திகழ்ந்திருக்கிறார். அவரையும் எந்த அணியும் ஏலம் கேட்க முன்வரவில்லை. தற்பொழுது வாஷிங்டன் சுந்தர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக 3.20 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆரம்பத்தில் அவரை ஏலம் எடுக்க முயற்சித்தது. 2 கோடிக்கு மேல் சென்றதன் காரணமாக அவரை கைவிட்டு விட்டது. தற்பொழுது குஜராத் டைட்டன்ஸ் அணி வாஷிங்டன் சுந்தரை 3.20 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அதே போல ஃபேப் டு பிளெசிஸை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுக்கும் என ரசிகர்கள் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் அவரை அடிப்படை தொகையான 2 கோடி ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறது. ஆர்சிபி பெங்களூரு அணியும் அவரை ஆர்டிஎம் கார்டு மூலமாக தக்க வைக்கவில்லை. முக்கியமான வீரர், நட்சத்திர வீரர்கள், அதுவும் வீரர்கள் எல்லாம் இன்றைய தினம் ஒரு மந்தமான நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுதைய நிலையில் சாம் கரன் ஏலத்திற்கு வந்திருக்கிறார். அடிப்படை தொகையான 2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டு வருகிறார். அவர் கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய்க்கு கடந்த ஐபிஎல் தொடர்களில் எல்லாம் ஏலம் போனவர். அவரையும் முக்கியமான அணிகள் எல்லாம் ஏலத்தில் கேட்பதற்கு தயங்குகின்றன. முதல் நாளிலேயே முக்கியமான வீரர்கள், நட்சத்திர வீரர்கள், தங்கள் அணிக்கு தேவையான வீரர்களை எல்லாம் அந்தந்த அணிகள் ஏலத்தில் தக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது நாளான இன்று ஏலம் மிகவும் மந்தமான நிலையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. சடையாண்டி, அணிகள் எந்த வியூகத்தை முன்வைத்து தற்போது வீரர்களை ஏலம் எடுத்து வருகிறது? அதே போல ஏலம் போகாத வீரர்களின் நிலை என்ன ஆகும்? நிச்சயமா ஏலம் போகாத வீரர்கள் கடைசி கட்டத்தில் மீண்டும் வருவார்கள். அவர் யாரேனும் தேவைப்படும் பட்சத்தில் அவர்களை மீண்டும் ஏலத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். தற்பொழுது சாம் கரனை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுக்க முயற்சிக்கிறது. சுட்டி குழந்தை, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஏற்கனவே சாம் கரன் விளையாடி இருக்கிறார். சுட்டி குழந்தை என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடியவர். கடந்த ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் தற்பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சாம் கரனை ஏலத்தில் எடுப்பதற்கு முயற்சித்து வருகிறது. ஆல்ரவுண்டரும் கூட, மிகச்சிறந்த பேட்ஸ்மேன், மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர். இவரை எப்படியாவது ஏலத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது சாம் கரனை 2.40 கோடி ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறது. ஆனால் ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தலாமா வேண்டாமா என பஞ்சாப் கிங்ஸ் அணி தற்பொழுது முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்டிஎம் கார்டு மூலமாக அவரை ஒப்பந்தம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அணி நிர்வாகிகளோடு மிக தீவிரமாக கலந்தாலோசித்து வரக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் 2.40 கோடி ரூபாய்க்கு சாம் கரனை தற்பொழுது ஏலம் கேட்டு இருக்கிறது. அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை மீண்டும் பஞ்சாப் கிங்ஸ் அணியே அவரை ஒப்பந்தம் செய்கிறதா என்பது
இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வந்துவிடும். ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி இருக்கிறார். மிகவும் நம்பிக்கைக்குரிய வீரர், நட்சத்திர வீரர், சிட்டி குழந்தை என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடியவர். பஞ்சாப் கிங்ஸ் அணி சாம் கரனை வேண்டாம், ஆர்டிஎம் கார்டு மூலமாக வேண்டாம் என சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் சாம் கரன் மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வர இருக்கிறார். ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடியவர். 2.40 கோடி ரூபாய்க்கு சாம் கரனை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒப்பந்தம் செய்திருக்கிறது. ஏற்கனவே 7 வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நேற்றைய ஏலத்தில் எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது 8வது வீரராக சாம் கரன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்பி இருக்கிறார். இங்கிலாந்து அணியின் ஒரு நட்சத்திர ஆல்ரவுண்டராக திகழ்ந்தவர் தற்பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்திருப்பது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கிடைத்திருக்கிறார் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் ஒரு நட்சத்திர வீரராக திகழ்ந்திருக்கிறார். பஞ்சாப் கிங்ஸ் அணி ஆர்டிஎம் கார்டு மூலமாக ஏலத்தில் இவரை எடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணி இவரை ஒப்பந்தம் செய்ய தவறியதன் காரணமாக அந்த 3.20 கோடி ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தற்பொழுது சாம் கரன் மீண்டும் அணியோடு இணைகிறார். மொத்தம் 7 வீரர்கள் ஏற்கனவே ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது 8வது வீரராக சாம் கரன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இணைந்திருக்கிறார். இதற்கு முன்பு 5 வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்க வைத்திருந்தது. இந்த ஏலத்தில் மொத்தம் 8 வீரர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அதே போல வாஷிங்டன் சுந்தர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரை ஏலம் கேட்க 2 கோடி ரூபாய்க்கு மேல் சென்றதன் காரணமாக அவரை ஏலத்தில் போட்டி போடவில்லை. அதே போல டூப்ளசியை எப்படியாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த டூப்ளசி விளையாடக்கூடிய அந்த ஸ்லாட்ல ஏற்கனவே வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒன் டவுன் பேட்ஸ்மேன் நம்மள்கிட்ட ஏற்கனவே வீரர்கள் ஒப்பந்தம் செய்திருப்பதன் காரணமாக அந்த ஸ்லாட்ல டூப்ளசி வேண்டாம் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சாம் கரன் திரும்பி இருப்பது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கும் என்று நாம் நம்பலாம். சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.